செயின்ட் ஜான் கல்பர்ட் 993ஆம் ஆண்டு இத்தாலியில பிறந்திருக்காரு. செல்வ செழிப்பான குடும்பம். சின்ன வயசுல இறைபக்தி உள்ளவராவே வளர்ந்திருக்காரு. ஆனா இளம் வயதுல இந்த உலகத்தில் உள்ள கவர்ச்சிகளுக்கு அடிமையாயிருக்காரு. ஒரு நாள் இந்த ஜானினுடைய சகோதரர் ஹூக் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஜான் கொலையாளியை எப்படியும் பழி வாங்கணும்னு முடிவு செஞ்சிருக்காரு. கொலையாளியை தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு புனித வெள்ளி நாள் அன்னைக்கு அந்த கொலையாளி ஜானிடம் மாட்டியிருக்கான். ஜான் தன்னிடமிருந்த வாளை எடுத்து அந்த கொலையாளியை வெட்ட தயாராகிறப்போ கொலையாளி கண்ணீருடன் ஜானின் காலில் விழுந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என்னை மன்னித்து விடுங்கள்னு கெஞ்சியிருக்கான். ஜான் மனம் மாறியிருக்காரு. இயேசுவின் மன்னிப்பை நினைத்து ஜானும் அந்த கொலையாளியை மன்னித்திருக்காரு. இந்த மன்னிப்பு ஜானினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. சான் மினியாடோ அப்படிங்கிற ஆலயத்துக்கு போய் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஒரு துறவியாக வாழ முடிவு செஞ்சிருக்காரு ஜான். அதுக்கு பிறகு வல்லம்பரோசா அப்படிங்கிற இடத்துல ஒரு துறவு மடத்தை நிறுவியிருக்காரு. ஜெப மற்றும் தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. ஏராளமான மக்கள் ஜானை பின்பற்றி அந்த துறவு மடத்துல சேர்ந்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல அந்த பகுதியில மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. மக்கள் உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஜான் கடவுளிடம் உருக்கமாக ஜெபித்திருக்காரு. அற்புதமா அந்த துறவு மடத்தில் உள்ள உணவு களஞ்சியம் நிரம்பி வழிஞ்சிருக்கு. அந்த உணவுகளை கொண்டு மக்களுடைய பசியை ஆற்றியிருக்காரு ஜான். இறை நம்பிக்கை, மன்னிப்பு மற்றும் கருணை இவற்றுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஜான் இறுதியா 1073ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு. ஜூலை 12 செயின்ட் ஜான் கல்பர்ட் ஃபீஸ்ட் டே.